பின்னலாடை உற்பத்தியில் முன்னணி நகரமான திருப்பூரில் ஆகஸ்ட் 8 அன்று மாபெரும் பின்னலாடை இயந்திர கண்காட்சி துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 150 அரங்குகளில் இந்தியா முழுவதிலும் இருந்து முன்னணி இயந்திர உற்பத்தியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். பனியன் ஆடைகள் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் புதிய தொழில்நுட்பத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்ட இயந்திரங்களை பார்வையிடவும் வாங்கவும் தொழிலதிபர்கள், ஃபேஷன் டிசைனிங் மாணவர்கள் ஆர்வம் காட்டினர். குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த மகேஸ்வரன் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கிய கஸ்டமைஸ்டு AI இயந்திரம் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. இந்த இயந்திரம் பொருட்களை எடுத்து வைப்பது, பிரித்து வைப்பது, பேக்கிங், லோடிங், அன்லோடிங் போன்ற பணிகளை செய்யும் திறனை கொண்டது. மேலும் மேரி மோடோ சிங்கப்பூர் நிறுவனம் தானாக தைத்து தரும் ஆட்டோ தையல் இயந்திரத்தை காட்சிப்படுத்தியது. ஆட்டோ பிரிண்டிங், எம்ப்ராய்டரி உள்ளிட்ட பனியன் தயாரிப்பு துறையின் முக்கிய செயல்பாடுகளில் AI ஆட்டோமேஷன் நுழைந்து வருவதை இந்த கண்காட்சி உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த இயந்திரங்கள் செயல்பாட்டில் வந்தால் தற்போதைய தொழிலாளர் தேவை பாதியாக குறையும் என கண்காட்சியில் வலியுறுத்தப்பட்டது. ஆக்சுவலா இது வந்து 6 ஆக்சிஸ் ரோபோட்டுங்க. இந்த ரோபோட் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பனியன் கம்பெனிகள்ல வந்து மேனுவலா ஆட்கள் பற்றாக்குறை அதிகமா இருக்குது. அந்த குறைய போக்குறதுக்காக நாங்க இந்த ரோபோட் கொண்டு வந்திருக்கோம். இது என்னென்ன வேலை பண்ணுதுன்னா, பிரிண்டிங் கம்பெனிகள்ல வந்து பிரிண்டிங் பேலட்ல இருந்து துணிகளை வெளியே எடுத்து வைக்கிறதுக்குமே, மறுபடியுமே ட்ரையர்ல வந்து துணி உள்ள வைக்கிறதுக்குமே, துணி வெளியே எடுத்து கொடுக்குறோம். அப்புறம் தைக்கிற இடத்துல வந்து இப்ப வந்து பண்டலா வந்து துணிகள் வரும். அதை ஒவ்வொரு துணியா பிரிச்சு இந்த இடத்துக்கு கொடுக்கறது, அந்த இடத்துக்கு கொடுக்கறது வேலை செய்யுது. இது வந்து எல்லா விதத்துக்கும் உபயோகப்படுத்தலாம். இது வந்து கஸ்டமைஸ்டு. இது மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே நாம வந்து இதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், டீச் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி அமைச்சுக்க முடியும். இதுதான் இதோடைய ஸ்பெஷல். இது இந்த வேலை தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்க எந்த வேலை கேட்டாலும் இதை வந்து அழகா பண்ணி கொடுக்கும். எங்களுடைய வேலை என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து பொருட்களை வாங்கி வந்து இங்க வந்து நாங்க இங்க அசம்பிள் பண்ணி கஸ்டமருக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு தேவைக்கு தகுந்தால் போல அதை வந்து ரெடி பண்ணி அதை வந்து அமைச்சு கொடுக்கறதா எங்களுடைய வேலை. மாடர்ன் மிஷினர்ஸ் வந்து 20 வருஷமா நாங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்க வந்து டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் பண்றோம், கிளாஸ் பிரிண்டிங் மிஷின் பண்றோம், ஃபேப்ரிக் பிரிண்டிங் மிஷின் பண்றோம். எல்லா மிஷின் இது வந்து பாத்தீங்கன்னாங்க 20 கிலோல இருந்து 150 கிலோ 300 கிலோ வரைக்கும் தூக்குற மாதிரி பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டு தான், எதை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப வந்து AI டெக்னாலஜி வந்திருக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு சில ஒர்க்கை கொடுத்துட்டோம்னா அந்த ஒர்க்கை தனிப்பட்ட முறையில தாராளமா செஞ்சிடும். இது வந்து மேன் பவர் வந்து 4 பேர் செய்யற வேலையை இது ஒன்னே செஞ்சு முடிச்சிடும். இப்ப மேன் பவர்னா அவங்களுக்கு நிறைய டயர்ட்னஸ், ஒர்க் டைம்ல வந்து இருக்கிறது இதெல்லாம் இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. சுவிட்ச் ஆன் பண்ணா ஓடும். என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறோமோ, என்ன டீச் பண்றோமோ அந்த டீச்சர் வந்து அது அழகா பண்ணி கொடுக்கும். 100%. இது வந்து திருப்பூர் இண்டஸ்ட்ரிக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை ஆள் பற்றாக்குறைக்கு இது வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல தீர்வா இருக்குங்கிறத நாங்க முழுமையா நம்பித்தான் எல்லா வாடிக்கையாளருக்கும் நாங்க செஞ்சு கொடுக்குறோம். அதாவது பொருட்களை எடுக்கிறது, பொருட்களை வைக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும். மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே நம்ம ரோபோ வந்து இனி செய்யும். அதுதான் இதுல ஸ்பெஷல்.